நிறைய பேர் ஆஃப்லைன்ல சேல் ஆகக்கூடிய மொபைல் போனோட அன்பாக்சிங்கும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக OPPO A78 5G யோட அன்பாக்சிங் எப்படி இருக்கு பாப்போமா? மொபைலோட பாக்ஸ் பார்த்தா எப்பயும் போல OPPO பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. மேலே 8GB RAM 128GB அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது A சீரிஸ் அப்படிங்கிறதுனால ஏவை பெருசாக போட்டு கீழே மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. மொபைலோட இமேஜ் எதுவுமே கொடுக்கல. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ள அப்படின்னு பார்த்தா எப்பயும் பாக்ஸ்குள்ள என்ன இருக்குமோ அதே தான் இருக்கு. உள்ள ஒரு OPPO A78 5G மொபைல் இருக்கு. அதுக்கு ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் C சார்ஜிங் கேபிள் இருக்கு. ஒரு 33 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. அவ்வளவுதான் பாக்ஸ்குள்ள இருக்கு. முதல்ல மொபைலோட டிசைன். OPPO அப்படினாலே அந்த டிசைனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்த உடனே அந்த மொபைலை பிடிச்சி போய் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்றாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி தான் இந்த டிசைன் இருக்கு. அந்த கேமராவுக்கு மட்டும் பம்ப் கொடுத்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்ற அப்படியே பிளைனா இருக்கு. இங்க வந்து ஒரு ஓவல் ஷேப்குள்ள கிளாசி லுக் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இன்னோவேஷன் AI கேமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னோவேட்டிவா இருக்கா அப்படின்னு உள்ள பார்ப்போம். கீழே எப்பயும் போல OPPOவோட பிராண்டிங் வந்து சின்னதா இருக்கு. பார்க்கறதுக்கு ஓவராலா டிசைன் வந்து நல்லா இருக்கு. இது போக 7.9 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 188 கிராம் வெயிட் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஓரளவு நல்லாவே பண்ணிருக்காங்க. அப்படியே பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல எதுவுமே கொடுக்கல. இந்த இயர் பீஸோட ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. பாட்டம்ல வந்தா இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். அதை யூஸ் பண்ணி மியூசிக் கேட்கிறதுக்கு நல்லா இருக்கு. இங்க டைப் C சார்ஜிங் போர்ட், மைக், 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. அதுக்கு மேல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிட் ஸ்லாட். 2 சிம் இல்லனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். அப்படியே இந்த மொபைலோட ஃப்ரண்ட்ல வந்தா இங்க 6.56 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. இவ்ளோ பிரைஸ் செக்மென்ட்க்கு கூட HD+ டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க OPPO. சோ தொடர்ந்து அத தான் பண்ணிட்டு வராங்க. அதனால அது புதுசா ஒண்ணும் நம்ம பார்த்த மாதிரி சொல்ல முடியாது. இந்த டிஸ்ப்ளே வந்து இங்க பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவும் கிடையாது. வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல் தான் கொடுத்திருக்காங்க. HD+ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது அந்த பிரைட்னஸ், கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இங்க 90 Hz கொடுத்திருக்கனால நல்ல ஸ்மூத்தாவும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் 480 nits கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமமா பீக்கா 600 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்த டிஸ்ப்ளேல ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 700 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நிறைய மொபைல்ஸ்ல நம்ம இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திருக்கோம். நம்மளே நிறைய அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். சோ இதை யூஸ் பண்ணி ஹையர் எண்ட் கேம்ஸ் இதெல்லாம் விளையாட முடியும். பட் பெரிய அளவுல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காது. கொஞ்சம் லோ கிராபிக்ஸ்ல விளையாண்டீங்க அப்படினா கொஞ்சம் ஸ்மூத்தா விளையாண்டுக்க முடியும். ஒரு சில டைம் வந்து அந்த ஃப்ரேம் டிராப்ஸ், லாக் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுக்க முடியும். கேம்ஸ் விளையாடும்போது ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி பெருசா இதுல ப்ராப்ளம் எதுவும் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு ஓகேவா இருக்கு. இங்க மேக்ஸிமம் 8GB RAM கொடுத்திருக்கனால RAM யூசேஜ் வந்து எவ்வளவு இருந்தாலுமே மொபைல் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கு. அது போக எக்ஸ்டெண்டட் RAM அப்படின்னு சொல்லி ஒரு 8GB கொடுக்குறாங்க. இது ஒரு சில சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர பெரிய அளவுல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணாது. அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தான். பட் இருந்தாலும் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது போக ஸ்டோரேஜ்க்காக UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. LPDDR4X டைப் RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் போக இது ஒரு 5G ப்ராசஸர். இது ஒரு 5G மொபைல். 6 பேண்ட் சப்போர்ட் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா கேமரா. OPPO அப்படினாலே கேமரா தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. இந்த மொபைல்ல ரியர்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் இருக்கு. அதுக்கு அப்புறமா ஒரு 2 மெகாபிக்சல் இருக்கு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் சேர்த்து கொடுத்திருந்திருக்கலாம். பட் கொடுக்கல. செல்ஃபி கேமரா இங்க 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல சன்லைட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. OPPO மொபைல்ல நிறைய பேர் விரும்பி வாங்குறதே அந்த பிரைட்டான போட்டோஸ் தான். வெள்ளை வெள்ளேர்னு போட்டோ இருக்கணும். சோ அந்த மாதிரி இதுல எடுத்துக்க முடியுது. பட் நேச்சுரலான கலர்ஸ் எடுத்து தருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில டைம் வந்து அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து தருது. ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கு. சோ இது போக ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே எடுத்து சில சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. இங்க வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. ColorOS 13 ஓட வருது. ColorOS 13ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. இருந்தாலுமே எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த நிறைய தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸும் இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடிஞ்சாலுமே ஒரு சில விஷயங்களை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எப்பவுமே அதை கொடுக்கிறது கிடையாது. சோ இந்த விஷயங்கள்ல ஓரளவு ஓகேவா இருக்குது. அடுத்ததுல பேட்டரி அப்படின்னு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா பிராண்ட் கிளைம் பண்றது
30 மினிட்ஸ்ல 52% வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு மேல் ஆகும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா பேட்டரி வந்து இங்க பெருசா ட்ரெயின் ஆகிற இஷ்யூ கிடையாது. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ல யூஸ் பண்ணாலுமே இங்க HD டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால பேட்டரி வந்து பெருசா குறையல. நீங்க ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து ஒரு நாளைக்கு தாராளமா வரும். நீங்க ரொம்ப நார்மல் யூசரா இருந்தீங்கன்னா கூட பேட்டரி லைஃப் உங்களுக்கு 2 நாளைக்கு வரும். கடைசியா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 19000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வச்சு 19000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.